பிரைஸ் த லார்ட். மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது, வெளியில் எங்கேயாவது போகும் பொழுது பார்த்துருப்போம், வயதான பாட்டி தாத்தாக்கள் கையில் ஒரு கைப்பிரதியை வைத்து கொண்டு ஊர் ஊரா தெரு தெருவா இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அவங்களால ஸ்டெப்ஸ் ஏறக்கூட முடியாது, படியேறக்கூட பிறருடைய ஹெல்ப்பை தான் கேட்பாங்க. அந்த சூழ்நிலையில் கூட அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கைப்பிரதியை கொடுத்து ஆண்டவரை குறித்து சொல்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், எங்களோட காலம் முடிய போகுது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசி பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களும் ருசி பார்க்கணும், நாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களும் பெறணுங்கிற ஒரே குறிக்கோளாக தான் இருக்கும். இன்றைக்கி நாம் எத்தனை பேர் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிறருக்கு சொல்லணும்னு முயற்சிக்கிறோம்? வயதானவர்களுக்கு இருக்கிற அக்கறை, ஆண்டவருடைய அன்பை இப்பவும் ருசி பார்த்து விட்டு இன்னும் ருசி பார்க்க போகிற நமக்கு இல்லை. ஆண்டவரை குறித்து வெளியில் சொல்லணும்னா ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் கேவலம்னு நினைக்கிறீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரை குறித்து வெளியில் அறிவிக்க நீங்கள் மறந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மறக்க தான் போகணும். ஆண்டவர் வேண்டாம், ஆனால் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் மட்டும் வேணுமா? தன்னை போல பிறரை நேசின்னு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதற்காக உங்ககிட்ட பெரிய ஊழியத்தை செய்ய சொல்லலை. உங்களால் முடிந்த சின்ன சின்ன ஊழியம், ஒரு கைப்பிரதி ஆகட்டும், இல்லைன்னா நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் பார்க்குறவங்க கிட்ட இயேசு உங்களை நேசிக்கிறார்னு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையாகட்டும், சரீர பலவீனப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமாகட்டும், சபை போதகருக்கு நீங்கள் செய்கிற ஊழிய உதவிகளாகட்டும், இப்படி ஏதோ ஒரு வழியில் ஆண்டவரை குறித்து நீங்கள் பிறருக்கு சொல்லலாம், ஊழியத்தை செய்யலாம். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பது உங்கள் மீது விழுந்த கடமை. என்ன ஆனாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்கள் மீது விழுந்த கடமையை நீங்கள் செய்து தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் அதை குறித்து உங்ககிட்ட கண்டிப்பாக கணக்கு கேட்பார். இன்றைக்கே முடிவெடுங்க, ஏதோ ஒரு வழியில் ஆண்டவரை குறித்து பிறருக்கு சொல்லுங்கள். Have a blessed day. Jesus bless you.